அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாப்பா மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சாட்டு தெரியுது. மழை வருமாட்டு தெரியுது. அப்படி மோடமாக இருக்குது. இன்றைக்கி வெயிலே வரல. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பண்ணோம்னா, வேலையாக இன்றைக்கி எங்கள் குறுக்கால ஒரு ஆங்கிள் இருந்துச்சுல்ல, அதை தூக்கியாச்சு. எவா போனாலும் போயிட்டு மண்டையில் முட்டிக்கிட்டே கிடந்துச்சு. அது அப்புறம் இன்னொரு 2-3 ஃப்ளெக்ஸ் அங்கிட்டு இருந்துச்சு. இந்த கடையில் வந்ததெல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே உள்ளார போட்டு விட்டு இப்படி கட்டி விட்டேன். சரி, கோழிங்க உட்காரக்கும் ஒரு வசதியாக இருக்கும்னு சொல்லி இப்படி போட்டு விட்டேன். அப்புறம் இது கொஞ்சம் நேற்று வீட்டில் இந்த ஒரு சோஃபா இருந்துச்சு, அதை ரிப்பேர் பண்ணோம். அதில் இந்த வேஸ்டேஜ் தேங்காய் நார் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சாச்சு. மேடம் என்ன பண்ணுறாங்க? மேடம் ஜம்முன்ட்டு உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சாங்கன்னா கொஞ்சம் மார்க் போடலான்னு பார்க்குறேன். எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. காலையில் தான் எந்திரிக்குது. அந்த டைமில் நம்ம கடைக்கு போக வேண்டியது இருக்குது. வாத்து மட்டும் தான் இன்றைக்கி முட்டை போட்டது, வேறு கோழி போடல. நேற்று ஒரே ஒரு கோழி போட்டுருந்துச்சு, அதை எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நான் பாட்டுக்கு அங்கே வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு மரம், சரி அடியில் கவாத்து எடுத்துடலான்ட்டு எடுத்துவிட்டு கொண்டு வந்து போட்டேன். அது அப்படியே கிடக்குது. சரி, இப்படி போட்டு விட்ருவோம். அப்படியே போட்டு மக்கிறது தானே, செடிங்கள் தானே. செடிங்க ஏன் மக்க மாட்டேன்ட்டா சொல்லுது? இது என்னது? சம்திங் வேஸ்டேஜ் தான். அந்த கூடையிலையும் இல்லை முட்டை. அப்படி எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா எல்லாம் மக்கி வேஸ்ட் ஆயிரும். சும்மா கொஞ்சோண்டு தான் கவாத்துறது இவ்வளோ வந்துருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இதாக போகிறது கிடையாது. காஞ்சிச்சுன்னா அப்படி சருவாயிரும். ஸோ கோடிங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஒரு நம்பிக்கை தானே, அப்படி போட்டு விட்டாச்சு. இந்த சாக்கு எதுக்கு கொண்டு வந்து இங்கே போட்டாங்க? அல்ல நம்ம ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று செய்கிறாங்க. சாக்கு எடுத்து தனியாக போட்டு வை, வேறு எதுக்காச்சும் ஆகும். யாரையும் காணா இன்னைக்கு. இந்தா எதுக்கு இருக்குன்ட்டே தெரியாமல் ஒன்று இருக்குது, எதுக்கு இருக்குன்ட்டே தெரியல. அதான் போட்டும் வேஸ்ட்டு, யூஸ் பண்ணியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, கிடக்கட்டும், எப்போயாச்சும் ஆகும். இங்கேயா பின்னு இங்கே இருக்கா? கரண்ட் இல்லை இன்னைக்கு, ஷட் டவுன். இது தோட்டத்துக்கு எருவு வர வேண்டியது இருக்குது. இப்போ இந்த தடவை வர எருவை கீழே கொஞ்சம் இறக்கி விட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபில் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பிட்டுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் இங்கே இருந்துச்சுன்னா இப்படி எடுத்து இப்படி போட்டுக்குவாங்கல்ல, அதுக்காண்டி. பழம்லாம் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. சீக்கிரம் எடுக்கணும், டைம் ஆகுது. ஏன்னா அப்புறம் இல்லைனாட்டி எல்லாம் குரங்கு அடிச்சுட்டு போயிடும். என்ன செடின்ட்டே தெரில. தூக்கி ஒழுங்காக போட்டு ஏதாச்சும் பண்ணுவோம். மழை இன்னைக்கு கண்டிப்பாக வரும், மாற்றமே இல்லை. ஸோ எருவு வந்துருச்சு, இறக்கிட்டு இருக்காங்க.
இது இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படி மக்கணும். ஈர எருவு தான். அதனால் என்ன பண்ணிட்டோம்னா பாதி லோடு கீழே இறக்கிட்டோம். மீதி வந்து இங்கே நம்ம ஆக்சுவலாக இந்த செடிங்களுக்கு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஒரு தடுப்பு. ஸோ இங்கே கொட்ட சொல்லியிருக்கேன். இங்கே கொட்டினோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ரெண்டாவது இங்கேருந்து இந்த காடுங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி போட்டு இங்கே போட சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக எருவு போட்டோம்னா செடிங்களும் நல்லா கோடிங்க மேயறப்ப நல்லா கிளறி 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 ஏய் ஓடு 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 உள்ள ஓடு போ 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 போல போ போல உள்ளே போ. அதை நல்லா மக்க வச்சுருவோம். இங்கே யார் யார் இருக்கா என்ன பண்ணாங்க? மேடம் மட்டும்தான் இருக்காங்க, யாரும் இன்னும் வரலை. இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கே இப்போ? சரி போய் அவங்களெல்லாம் துரத்திட்டு வந்து அடைச்சி விட வேண்டியதுதான். மணி 4 ஆச்சு. எல்லாத்தையும் பிடிச்சி இங்கிட்டு துரத்தி விட்டேன். வந்துருச்சுங்க. பட 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 படன்னு பிடிச்சி அடித்த விட்டு போட்டு கடைக்கு கிளம்ப வேண்டியதுதான். பொழப்பு இருக்குது. மழை வேறு ஒரு பக்கம் வர மாதிரி இருக்குது. இவதான் இந்த கருப்பி தான் கன்ஃபார்மாக முட்டை போடுறது. அவள் தான். நல்லா மூஞ்சி பாருங்க, சட்டை சவேன்னு இருக்கு. ஏறு 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 ஏறு. சின்னவனே வாடா வாடா வா. இங்கே சின்னவன் மட்டும் தண்ணி. சிங்கிள் பையன், சிங்கிள் பாய். ஏறு 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 பட்டு பட்டுண்டு அடி ஏறுடி. ஏர் ஏர் மேல ஓடு போ உள்ள போ போ. நேரம் ஆகிட்டு எல்லாம் பார்க்குறேங்க. என்னடா அது கூண்டி ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு. பாருங்க பாருங்க. ஸோ எருவு இங்கே போட்டிருக்கனால நீ அடுத்தது குஞ்சுங்க பிரித்தா கூட இந்த ஏரியா அப்படி கவர் பண்ணி நம்ம குஞ்சுங்களை இங்கே விட்டோம்னா எருவு இருக்கிறதுனால நல்லா படப்பட படப்படன்ட்டு வந்துடுங்க. நல்லது கோழிங்களுக்கு. அதில் இருக்க பூச்சி போட்டுங்களை சாப்பிட்டுச்சுனாவே அருமையாக வந்துடும். சார் இவ்வளோ தூரத்தோடு நிப்பாட்டிருங்க. ரொம்ப அந்த சவுக்கு ஒட்டிடாதீங்க. அந்த பக்கம் அங்கிட்டு ஓட்டிடாதீங்க. அங்கிட்ட அந்த அந்த இதை தூக்கி இங்கிட்டு வச்சுவிட்டுங்க. காப்பிக்கு இங்கிட்டு வச்சுடுங்க. காப்பி ஒன்றாகாது. காப்பி ஒன்றாகாது. காப்பி ஆகாது. ஈரது ஈரம் ஒன்றுமாகாது. அந்த பக்கம் போட மாட்டோம். இது பாதி மட்டும் தான் போடுவேன். இந்த இந்த இதெல்லாம் போடுங்க. இங்கெல்லாம் சும்மா தானே இருக்கு. இதெல்லாம் போட்டுக்கலாம். இது என்ன செடி? அந்த செடியெல்லாம் சும்மா எங்க சின்னவன் எங்கே போனா? எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சு. சின்னவனை மட்டும் காணாம். வாடா 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 வாடே போடா போல போ. எங்க இருக்கு? ஏய் பா 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 பா. ஏய் வாடா, டைம் ஆகுதுடா எனக்கு. உனக்கு இப்படி உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தோம்லாம் வரமாட்டான். சரி பா பா. பாவம் சோலோவாக இருக்கான். எல்லாம் போயிட்டீங்களா? படி படி. அது மட்டும் நல்லா 3 பேரும் கூட ஜோடியாக சுற்றுறான். ஆனால் இவன் ஒத்தையாக இருக்கான் பாவம்.